ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய மகிமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதம் மன்னா என்ற தேவனுடைய வார்த்தை மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. எல்லா சூழ்நிலையும் பார்த்து நம்மை விடுவிக்கிறவர், பலப்படுத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், கைவிடாத தேவனாயிருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் நமக்கு துணை நிற்கிறவர், உதவி செய்கிறவர். மனம் கலங்காத இருங்கள். இந்த காலவெளியில் கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கேள்விக்குறிகள், ஏதோ ஒரு மன போராட்டங்களோடு நேற்று இரவு வரைக்கும் மனம் கலங்கினவர்களாக இருக்கலாம். அநேக காரியங்களுக்கு இன்னும் ஒரு முடிவு வரல, ஒரு விடுதலை வரல. எங்கே திரும்பினாலும் போராட்டங்கள், வனாந்தரங்கள், அநேக பிரச்சனைகளை இன்னும் தாண்டி வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம். கலங்காதிருங்கள். தேவன் உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை பேசுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. கர்த்தர் காண்கின்ற தேவனாய் வெளிப்பட்டிருக்கிறார். ஆகார் என்ற பெண்ணுக்கு குடும்பத்தின் ஒரு போராட்டத்திலே சாராள் என்ற அவள் வீட்டிலே அவள் ஒரு பிரச்சனையினாலே அவள் வெளியே வர ஆரம்பிக்கிறாள். அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை அவளாகவே எடுத்து சுய முடிவிலே வனாந்தரத்தில் ஓடி வருகிறாள். அவள் வாழ்க்கையில எந்த ஒரு எதிர்காலமும் இல்லாமல் அவள் தன்னிச்சையாய் செயல்பட ஆரம்பிக்கிறாள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கர்த்தர். ஆண்டவர் அவருக்கு நமக்கு புத்தியை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், வழி காட்டுவார். நாம் சுய புத்தியின் மேல் சாயாமல் நாமவே தன்னிச்சையாய் முடிவு எதையும் எடுக்காமல் பிரச்சனையினாலே ஒரு தவறான பாதையிலே ஓடாமல் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நிச்சயம் அவர் நம்மை காண்கின்ற தேவனாய் வெளிப்படுவார். நாம் இன்றைக்கு தேவ சமூகத்திலே அடங்கி இருக்க விரும்புகிறார். அவள் வனாந்திரத்தில் திக்கற்றவளாய் ஓடி வரும் பொழுது தேவன் தடுத்து நிறுத்தி அவளை விசாரிக்கிறார். நீ போய் மீண்டும் அதே சூழ்நிலையிலே அடங்கீர் என்று சொல்லுகிறார். பிரச்சனையிலே, போராட்டத்திலே, எந்த முடிவெடுக்கிறது தெரியாத நேரத்திலே கர்த்தர் சமூகத்தில் அடங்கியிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காண்கின்ற தேவன் ஒரு நீரூற்றை காண்பிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், லாயிரோய் என்று வெளிப்படுகிறார். இன்னைக்கு நமக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும், பலன் வரும், விடுதலை வரும். கர்த்தர் காரியத்தை சீக்கிரம் வழிநடத்துவார். நாம் எந்த முடிவுக்கும், தவறான முடிவுக்கும், நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிற முடிவுக்கும் போகக்கூடாது. ஆண்டவரை காத்திருக்கணும். அதே போல பாருங்கள், இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனையை நாம் இன்றைக்கு எத்தனை முறை பிரச்சனைகளை சந்தித்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். நான் மாத்திரம் கஷ்டப்படுறேன், எனக்கு மாத்திரம் தொல்லை, எனக்கு மாத்திரம் கஷ்டம், எனக்கு மாத்திரம் இந்த பாடு, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த துக்கம், எனக்கு மாத்திரம் இத்தனை கடன் பிரச்சனை, இது எல்லாவற்றுக்கும் முடிவை தேவ சமூகத்தில் வைத்து நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுது ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். வேண்டுதலை கேட்டு அவர் வழிநடத்துவார். நம்மளை கைவிடவே மாட்டார். காண்கின்ற தேவன் உங்கள் வியாதி படுக்கையை பார்க்கிறார், உங்கள் கஷ்டமான சூழ்நிலை பார்க்கிறார். வீட்டில் ஒண்ணுமே இல்லையே, கடன் பிரச்சனை, இன்னும் சில காரியங்கள் முடிவுக்கு வரலையே, என் பிள்ளைகளுக்கு சில அற்புதம் இல்லையே, வியாதியிலிருந்து விடுதலை இல்லையே என்று கலங்கியிருக்கலாம், கடன் முடியவில்லையே என்று கலங்கியிருக்கலாம், வேலை கிடைக்கலையே, இதெல்லாம் கலங்கியிருக்கலாம். இப்பொழுது தேவன் உங்களுக்கு காண்கிறார். இந்த நிமிஷத்தில் உங்கள் எண்ணங்களை அவர் காண்கிறார், உங்களுடைய பெருமூச்சுகளை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் இப்பொழுது ஜெபிக்க வேண்டும், தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பார். லகாயிரோய் என்று ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, காண்கின்ற தேவனாய் வெளிப்பட்டவரே, இந்த காலை வேளையில எல்லா விதத்துக்கும் ஆண்டவரே மனம் கலங்கி இருக்கிற ஏதோ ஒரு சுய முடிவில் தன்னிச்சையாக எடுத்த முடிவுக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் தடுத்து நிறுத்தி உம்முடைய சித்தத்துக்கு, உம்முடைய முடிவுக்கு, உம்முடைய நல்ல ஆலோசனைக்கு காத்திருக்கிறவர்களாய் மாற்றுவீராக. குறிப்பாக வாலிப பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆலோசனைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. எந்த சுய முடிவு, சுய புத்தியை எடுத்து போட்டு கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த கிருபை தரும்படி ஜெபிக்கிறேன். லகாயிரோய் என்று வெளிப்பட்டு போராட்டத்தின் மத்தியிலே, பிரச்சனை மத்தியிலே ஒரு நீரூற்ற
ஊற்றாய் வெளிப்பட்டு நீர் வழிகாட்டி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். வியாதிகள் சுகமடையட்டும், பலவீனங்கள் மாறட்டும், கட்டுகள் உடையட்டும், எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டாகட்டும். அப்பா, இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்துக்குள்ளும் வல்லமை பாய்வதாக. நீர் காண்கின்ற தேவனாய் இருக்கிறபடினால் ஒவ்வொருடைய விண்ணப்பத்தை கேட்டு, பெருமூச்சை கேட்டு, வேதனையை பார்த்து, என்ன ஆண்டவரே, கஷ்டங்கள், நஷ்டங்கள், துக்கங்கள் எல்லாம் மாறுவதாக என்று ஜெபிக்கிறேன். காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. இதுவரை தடையா இருந்த எல்லா காரியங்கள், வீட்டு காரியங்கள், சகல காரியத்திலும், கையின் பிரயாசத்தின் காரியங்கள் எல்லாத்திலும் ஒரு விடுதலை கட்டளையிடும். பிள்ளைகள் சாட்சியாய் நிறுத்தும்படி லகாய் ரோயி என்று சொல்லி நீர் வெளிப்பட்ட ஆசீர்வதியும். கல்வாரி சிலுவையிலே நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களை காண்கின்ற தேவனாய் வெளிப்பட்டு ஆசீர்வதிக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்று முதல் காண்கின்ற தேவனாய் வெளிப்பட்டிருக்கிறார். காத்திருப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம்.